ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிரியேட்டிவ் வேர்ட் தமிழ். நான் கௌஷிக். இந்த வீடியோவில் வீட்டில் இருக்க பழைய அட்டைப்பெட்டி யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ண போகிறீங்களோ அந்த ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. நான் விஜய் சேதுபதி ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு கார்ட்போர்டு தேவைப்படும். ஸோ அந்த கார்ட்போர்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம எடுக்க போகிற அந்த ஃபோட்டோவோட கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கணும். இந்த மாதிரி பார்த்து தான் நீங்கள் அந்த கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்ட்போர்டை நம்ம ஒட்டிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டி முடிச்சாச்சு. ஸோ ஒட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து இதோட பேக் சைடு திருப்பணும் அப்படின்னா இதோட சில ஆட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதை மறைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு பழைய பிளாக் ஷார்ட் எடுத்து நான் அதை இதில் ஒட்டிக்க போகிறேன். பிளாக் ஷர்ட்டை ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த ஃப்ரேம் இப்படி தான் இருக்கும். இதுக்கு அடுத்து இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த ஃப்ரேமை செய்ய போகிறோம். ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 சென்டிமீட்டருக்கு வெட்டி எடுத்திருக்கேன். இதோட வித்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சைஸ் ஃபோட்டோ ஃப்ரேம் எடுக்க போகிறீங்களோ அதோட மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மொத்தம் பார்த்தீங்கன்னா நமக்கு 8 பீஸ் தேவைப்படும். ஸோ லென்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 அதே மாதிரி ஹைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 தேவைப்படும். ஸோ நீங்கள் ஒரு சைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா 2 ஷீட்டாக வச்சு அதை ஒன்று மேலே ஒன்று வச்சு ஒட்டிக்கோங்க. நீங்கள் அப்படி ஒட்டினீங்கன்னா தான் அந்த திக்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நான் 4 பீஸ் செஞ்சு முடிச்சிருக்கேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. நான் 2 சென்டிமீட்டரில் வித்து எடுத்ததுனால இதோட கார்னர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 சென்டிமீட்டருக்கு கோடு போட்டுக்கோங்க. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்க எல்லா கார்ட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 சென்டிமீட்டருக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்படி பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து கரெக்டாக அந்த வீடியோவில் எப்படி காட்டுறோமோ அதே மாதிரி ஒரு கிளாஸ் லைன் வரைஞ்சிட்டு மேலே இருக்க பாட்டை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்படி ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு அடுத்து இதை பீஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பார்க்குறதுக்கும் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு ஃப்ரேம் மாதிரி கிடச்சிருக்கும். இப்போ இந்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளூ வச்சு அதோட கார்னர்ஸ் எல்லாத்துக்கும் கரெக்டாக க்ளூ அப்ளை பண்ணி கரெக்டாக ஃபுல்லாக ஒட்டிக்கோங்க. ஸோ இப்படி ஒட்டுறப்போ கொஞ்சம் நேரம் நல்லா காய விட்டிங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பிடிச்சிக்கும். ஸோ நான் பிடிக்கல அப்படின்றதுக்காக சில இடத்துல டேப் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டேப்லாம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு அடுத்து இதுக்கு கலர் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிளாக் சார்ட் தான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த சார்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த ஃப்ரேமை விட கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ அப்படி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு அடுத்து ஒரு பென்சில் எடுத்து அந்த ஃப்ரேமை வந்து கரெக்டாக அந்த ஷீட்டில் கரெக்டாக வரைஞ்சிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி காட்டுறோமோ அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் அந்த 2 கரெக்டாக வரைஞ்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்படி வரைஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் கிடச்சிருக்கும். அதுக்கு அடுத்து ஒரு ஸ்கேல் எடுத்து அதோட கார்னர்ஸில் இந்த வீடியோவில் எப்படி காட்டுறோமோ அதே மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. இப்படி வரைஞ்சிட்டு அந்த லைன்ஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க எல்லா லைன்ஸையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். இப்படி எல்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கு சென்டருக்கு அந்த பாட்டை ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இப்படி ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ அதோட கார்னரில் அந்த லைன் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த லைன்லேயும் கட் பண்ணி எடுத்துருப்போம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்கேல் வச்சு இந்த வீடியோவில் எப்படி காட்டுறோமோ அதே மாதிரி உள் பக்கமாக கொஞ்சம் மடித்து விட்டுருங்க. ஸோ இப்படி பண்ணுற மாதிரி எல்லா பக்கமும் மடித்து விட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து இந்த வீடியோவில் கார்னரில் இருக்க அந்த ஒரு பீஸை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கட் பண்ணி எடுத்துடணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கு அடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சில அந்த சைடு பார்டர்ஸ்க்கெலாம் வந்து கரெக்டாக வரைஞ்சிருப்பேன். ஸோ அது வீடியோவில் தெளிவாக காட்ட முடியல. ஸோ உங்களுக்கு வீடியோவில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இந்த ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி கார்ட்போர்டில் செஞ்சு வச்சுருக்கோம்ல அதை எடுத்து கரெக்டாக இது உள்ளே வச்சு கரெக்டாக நம்ம க்ளூ வச்சு அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இப்படி பண்ணுறப்ப எல்லாத்துலேயும் கேப் இல்லாத அளவு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுதா அப்படின்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி செக் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம இதை க்ளூ வச்சு அப்ளை பண்ணிடலாம். ஸோ இப்படி பண்ணிவிட்டு அந்த ஃப்ரேமை கரெக்டாக தூக்கி இதில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட பார்டர்ஸ் எல்லாத்தையும் வந்தீங்கன்னா கரெக்டாக மடித்து உள்ளே விட்டுருங்க. ஸோ எல்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த ஃப்ரேம் இப்படி தான் இருக்கும். ஃப்ரண்ட் சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ளைனாக இருக்கும். பேக் சைடில் அந்த மாதிரி லைன்ஸ் இருக்கும். இதுக்கு அடுத்து நம்ம ஆல்ரெடி செஞ்சதுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு எடுத்து மேலே ஓட்டணும் அப்படின்னா இந்த ஃப்ரேம் ரெடி ஆயிரும். இப்படியே விட்டோம் அப்படின்னா அதோட சைடு கார்னர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒயிட் கலர் லைன்ஸ் தெரியும். ஸோ இதை மறைக்கிறதுக்காக ஒரு பிளாக் கலர் டேப் எடுத்து இந்த ஷீட்டில் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி கரெக்டாக இழுத்து மடித்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே ரியலிஸ்டிக்கான ஒரு ஒரிஜினல் ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி பார்த்திங்கன்னா இது ரெடி ஆயிடுச்சு. இதோட பேக் சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சைடில் டேப் அடிச்சிருக்கிறதுனால அது எந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா நம்ம கார்ட்போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயமே தெரியாத அளவுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. மறக்காமல் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபோட்டோ
ஃபோட்டோ ஃப்ரேம் ஃபுல்லாக அட்டைப்பெட்டியில் செஞ்சதுனால இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி. ஸோ எவ்வளோ கம்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ கம்மி. இது வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால இது உங்கள் வீட்டில் மாட்டணும் அப்படின்னா நீங்கள் ஆணி அடிக்கணுன்ற அவசியமே கிடையாது. டபுள் சைட் டேப் இருந்தாலே உங்கள் வீட்டில் இதை ஈஸியாக ஒட்டிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.